ரவீந்திரன் துரைசாமி அப்போ தொடக்கத்திலேயே தெரியுமா திரு இபிஎஸ் அவர்கள் கை தான் ஓங்கி இருக்க போகிறது அப்படின்னா அதுக்கேற்ற வியூகத்தை தானே நடத்தி இருக்கணும். எங்க குழப்பம் வருதுன்னா திடீர்னு நான் முடிச்சிடறேன். திரு ரவீந்திரன் துரைசாமி அண்ணாமலை அவர்கள் ஓரங்கட்டப்படுறார், திரும்ப அண்ணாமலை வந்து லைம் லைட்டுக்கு வரார், அவர் டிடிவி தினகரன்ட்ட பேசுறார், ஓபிஎஸ்ட்ட பேசுறார், பாண்டா வந்து பிரேமலதா அவங்கள்ட்ட பேசுறாங்க, அன்புமணி. அப்ப ஷியாம் சொன்ன மாதிரி ரொம்ப எளிய சூத்திரம்னா எல்லாமே அதிமுக தான் முடிவெடுக்கணும்னா இவங்க ட்ரை பண்ணி தோத்துட்டாங்களா இல்ல வியூக பிழையா என்ன, எப்படிதான் இதை புரிஞ்சுக்கிறது? இன்னும் முடிவுக்கு வராம இருக்குது. அது யார் ஜெயிக்க போறாங்கிறது அந்த சீட் ஷேரிங்ல தான் தெளிவா நமக்கு புரியும். ஷியாமண்ணன் சொன்ன கருத்துக்கள் பெரும்பாலும் சரிதான், அதுல எனக்கு உடன்பாடு தான் அண்ணன் கருத்துல. ஆனா அதுல சேஞ்சு சிச்சுவேஷன் என்னன்னா, இதே கோயல் வந்து 2019 அவரு கூட்டணிக்கு வரும்போது எடப்பாடி பழனிசாமி பாமகவை தான் மதிச்சார், 7+1 கொடுத்தாரு. ஏன்னா அவங்க 5.5 விழுக்காடு வாக்கு எடுத்திருந்தாங்க, பாஜக 2.7 விழுக்காடு வாக்கு தான் எடுத்திருந்தாங்க. அது பாஜகவால வடதமிழகத்தில் கேண்டிடேட்டே போட முடியல. கூட்டணி கட்சிகளுக்கு 40-20 அது பஞ்சு மிட்டாய் மாதிரி விநியோகம் பண்ண நிலைமை தான் அன்னைக்கு இருந்தது. எடப்பாடி பழனிசாமி கூட்டணியே கிடையாதுன்னு சொன்னதும் பரிதவிச்சு கொடுக்கறத கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ஆர்கேனர் இடைத்தேர்தலில் கூட பாஜக நோட்டா கீழே போச்சு, அதிமுக 2வது இடத்துல வந்தது. நான் அப்பவே சொல்லியிருப்பேன், 2வது இடத்துல வந்தனால அந்த கவர்மெண்ட் நீடிக்கும் அங்கிற கருத்தை சொல்லியிருப்பேன். ஓகே, அவங்க கவர்மெண்ட் அந்த இடத்துக்குள்ள நீடிச்சுது. அன்னைக்கு அவங்க ட்ரீட் பண்ண விதம் வேற, இப்போ பாஜகவுக்கு நிலைமை வேற. என்ன நிலைமை? பாஜக இப்போ வந்து 11.4 விழுக்காடு வாக்கு அண்ணாமலை தலைவராக இருந்து ஒரு மாற்றம்ங்கிற ஒரு இது பண்ணி அதிமுகவுக்கு 1/3 ஏரியாவில் அதிமுகவுக்கு டஃப் கொடுத்து அவங்கள 3வது இடம் தள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு அணியை கட்டமைச்சிட்டாங்க. இவங்க 18 விழுக்காடு வாக்கு எடுத்தாங்க, அதிமுக அணி தேமுதிக சேர்த்து 23 எடுத்தாங்க, 5 விழுக்காடு தான் வித்தியாசம். இங்க திமுக வெர்சஸ் அதிமுக ஃபைட்டில் திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் வித்தியாசம் 24, 19 விட 1 விழுக்காடு அதிகம். ஆனா பாஜக அணிக்கும் என்டிஏக்கும் அதிமுக அணிக்கும் வித்தியாசம் 5 விழுக்காடு தான். அப்ப இந்த சூழ்நிலையில 4வது ஒரு கட்சி 8 விழுக்காடு எடுத்திருக்குது. அவங்க ஆன்டி பிஜேபி என்னதான் பேசினாலும் கூட ஒரு வேளையில அண்ணாமலை சீமான் அண்ணன் நல்லவர் வல்லவர் காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறான்னு சொல்லும் போது 18-8 நிதிஷ்குமார் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா நாம 20ல் இருக்கக்கூடிய 3 மற்றவங்களும் நம்ம கூட நிற்பாங்களாங்கிறதே கேள்விக்குறி. சோ 2வது இடத்துக்குள்ள ஒரு ஃபைட்டை க்ளோஸ் பண்றதுக்கு தான் எடப்பாடி மக்களவை தேர்தலில் வேலுமணி தெளிவா சொன்னாரு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இதை நம்ம பல முறை கூட பேசி இருக்கிறோம். இபிஎஸ் அவர்களும் வந்தாங்க, அமித்ஷா அவர்களும் வந்தாங்க, 2 பேருக்கும் பரஸ்பரமா தேவைப்பட்டுச்சு. ஒரு ஸ்டெப் எடப்பாடி விழுந்தா, 2 ஸ்டெப் அமித்ஷா கீழே விழுந்தார். ரைட். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அதுக்கு பிறகு ஏன் எதுவுமே நகராம இருக்கு? இன்னும் சொல்லணும்னா மோடி அவர்கள் புறக்கணிப்பால தான் ஓபிஎஸ் அவர்கள் இருந்த ஓபிஎஸ் வெளியில போறாங்க, டிடிவி காத்திருந்து வெளியில போறாரு, அன்புமணி ராமதாஸ் இன்னும் எதுவுமே சொல்லலன்னா பாஜக என்னதான் திட்டம்? இதுல மோடி மற்ற கூட்டணி கட்சி என்டிஏ கான்ஸ்டிட்யூன்ஸை பார்த்தவர் ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் பார்க்காதது ஒரு மர்ம பிடிச்சு. இந்த மர்ம பிடிச்சிக்க விட 2026 அந்த கூட்டணி பங்கீடு அந்த அணியெல்லாம் முடிவு வரும்போது அந்த மர்ம பிடிச்சிக்க விடை தெரியும். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுல டிடிவி தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க, ரைட்டிங் இந்த வால், நமக்கு என்டிஏக்குள்ள இடம் இல்ல, எடப்பாடி சைடுல நமக்கு இடம் இல்ல. ஓபிஎஸ் ஆரம்பத்தில் புரிஞ்சு வெளியேறினவர் கொஞ்சம் இப்ப கன்ஃபியூஷன் அவர் கையில இருக்குது. என்றாலும் எடப்பாடியும் அவங்களை ஏத்துக்கிட தயார் இல்ல, பாஜக டெல்லி தலைமை அவங்களுக்காக பேச தயார் இல்ல. அமித்ஷா பார்த்தாலும் கூட அந்த ஒரு மீட்டிங் ஒரு அறிக்கைக்கு முன்னாள் முதல்வர் வந்த பிறகும் ஒரு அப்பாயின்மெண்ட் இல்லைன்னு சொல்லும் போது அவர் அங்க புறக்கணிக்கப்படுறதா தான் என்னோட பார்வையா நான் பாக்குறேன். அதுக்கு பிறகு ஒரு அமித்ஷா ஒரு அந்த அப்பாயின்மெண்ட் இருந்தாலும் அதுல டிடிவி தெளிவா இருக்காருன்னு சொல்றேன். ஓபிஎஸ் கன்ஃபியூஸ்டா இருக்கனால அந்த அப்பாயின்மெண்ட்ல போய் பார்த்து வந்திருக்காரு. அப்போ இவ்வளவு சிக்கல்னா நீங்க சொன்ன மாதிரி இதனோட இந்த சிக்கலின் ஆதார புள்ளினா பிரதமர் அவர்கள் சந்திக்காததுக்கு பின்னணியே இருக்கு. என்னதான் சார் வியூகம் பாஜக? நம்ம ஒரு பழமொழி உண்டுல்ல, ராவுத்தருக்கு கொள்ளு இருந்தாதான் குதிரைக்கு கொள்ளுன்னு நம்ம ஒரு பழமொழி தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி முதல்ல பிஜேபி தனக்குள்ள சீட்டை வாங்க முயற்சி பண்றாங்க. அதுதான் அது 2029 அந்த பலத்துக்குரிய சீட்டை 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கலன்னா 2029 மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் எடப்பாடி பழனிசாமி 26 தோல்விக்கு பாஜக தானி காரணத்தை சொல்லிக்கிட்டு ஏற்கனவே. சரி, இப்ப இன்னொரு கேள்வி கேட்கட்டுமா? ஷியாம் அவர்கள் சொன்ன மாதிரி நீங்க என்னதான் சொன்னாலுமே அதெல்லாம் ஜோடனை தான், நீங்க நம்பர் எல்லாம் காமிச்சா போறது இபிஎஸ் அவங்க தானே. ஷியாமண்ணனுக்கு இதுக்கு எதுக்கு வியூகம்? எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, இபிஎஸ் அவங்க தான் கொடுக்கணும். கொடுக்கலன்னா
பொது புத்தியில ஷியாமணன் கருத்தை நான் ஏத்துக்கிறேன். தமிழ் மண்ணில் அப்படித்தான் இருக்குது. ஆனா எடப்பாடி பழனிசாமி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் எனக்கு இல்ல, நான் இவ்வளவு எடுத்தோன்னு சொன்னா சீமானு கூட தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்ல. 3 களத்துக்குள்ள சீமானுக்கு கீழே போயிருக்காரு. கன்னியாகுமரியில 4வது போயிருக்கிறாரு. விளவங்கோட்டில் இடைத்தேர்தல் 4வது போயிருக்கிறாரு. அதிமுக ஆட்சிக்கு வந்த முத ஆட்சிக்கு வந்த புதுச்சேரியில் 4வது போயிருக்கிறாரு. அப்போ அவருக்கு ஃபால் அதுல இருக்குது. எடப்பாடி தன்னுடைய வீழ்ச்சியை மறைச்சு பார்லிமெண்ட் வேற அசெம்பிளி வேறன்னு சொல்றாரு. அதற்கு பாஜகவிலே ஒரு சிலர் உடந்தையா இருக்கிறாங்க. அதான் பாயிண்ட். அதான் பாயிண்ட். ஆனா இன்னைக்கு 29 கழட்டி விட்டுருவாருங்கிற அந்த டேஞ்சர் ஏற்கனவே 24. இப்ப கூட்டணி வச்சதுனால 29 கழட்டி விட மாட்டார்ன்றதுக்கு என்ன நிச்சயம், என்ன கேரண்டி இருக்கு? மாட்டா கழட்டி அரசியல் எங்க ஏது சார் கேரண்டி கிடையாது. ஆனா அதுல நம்ம அதற்கு தக்கன ஒரு தங்களை தகவமைத்து அதற்கு தக்கன ஒரு 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை 2 சீட்டு வாங்கினா கழட்டி விட முடியாது. இப்ப ஒரு பாயிண்ட் நான் கேட்கிறேன் சார், நீங்க இப்ப சீட்டுன்ற இடத்துல நிக்கிறீங்க. சீட்டு அதிகமா வாங்கணும், வாக்கு சதவீதத்தை உயர்த்தணும்னா அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை தலைமையில ஒரு வேகம் இருந்ததுல 24ல அதே தலைமையில ஒரு அணி அமைச்சு என்டிஏ அமைச்சிருந்தாலே இந்த பர்சன்டேஜ் கிடைச்சிருமே. அதுலதான் தப்பு பண்ணியாச்சு. அண்ணாமலையை நீக்கி 20% உள்ள வருதுங்கிறதுக்கு அந்த தப்பு பண்ணியாச்சு. அது ஒரு வகையில அவங்க முடிவு, அவங்க கட்சியோட முடிவு 20 விழுக்காடு உள்ள வருதுன்னு அதை ரைட் கூட அவங்க எடுக்கலாம். எடப்பாடி 20 விழுக்காடுல வந்தவர் 30 விழுக்காடுல நிற்கிறாரு. பழைய 2021 உள்ள இதுல நினைக்கிறார். நிலைமை மாறிட்டு நீங்க விழுந்துட்டீங்க, நீங்க பலகீனப்பட்டுட்டீங்க. சில இடங்கள்ல நீங்க வலுத்து இருக்கிறீங்க, சில இடங்கள்ல டெபாசிட் இழந்திருக்கீங்க. சோ பலத்தின் அடிப்படையில் பங்கீடுங்கிறதுக்காக அண்ணாமலையை முன்னிறுத்துறாங்க. இந்துத்துவ கையில எடுக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் மேட்டர்ல புதுச்சேரியில பேசும்போது அந்த இந்து விஷயம் கையில எடுக்கிறாங்க. ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும், ரொம்ப எளிமை தன்மையில இல்லாம முன்னாடி 2 அடி பின்னாடி 1 அடி இந்த தன்மையில இருக்கா? அப்படிதான் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா வெற்றி பெற்ற அணி ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்னால அவங்களுக்கு லாபம் இருக்கு. இங்க லாபம் இல்ல. எடப்பாடி ஓட் டிரான்ஸ்பரிங் கெபாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெபாசிட்டியும் இல்ல. அது மட்டுமல்ல, பாஜகவை மைனஸா மற்ற கூட்டணி கட்சிகளும் பாக்குறாங்க. அதுவும் பாக்க உண்மை. அது நம்ம அதை மறைச்சிட்டு பேச முடியாதுல்ல.